Hi guys, I'm Rajkumar. I'm freelancer. Today வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளையண்ட்டுக்கு நாம 1000 பேக்லிங்க்ஸ் வந்து ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றியான ஒரு டீட்டெயில்டான வீடியோ தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணோம் அப்படின்னா அதாவது எப்படி சொல்லுது நீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணி பேக்லிங்க்ன்றது ஒன்று சர்வீஸ் வந்து எடுத்துக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். சரிங்களா? டேரெக்டாக கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டவுட் வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கிங்க. தென் ஏதாவது உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதாவது வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எக்ஸாம்பிள் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ், பேக்லிங்க் சர்வீஸ், டொமைன் அத்தாரிட்டி ஏற்றுறது, டொமைன் ரேட்டிங் வந்து ஏற்றுறது, தென் ஆஃப் பேஜ் SEO, ஆன் பேஜ் SEO, டெக்னிக்கல் SEO, ஒயிட் டாட் SEO, கிரே டாட் SEO, தென் அது போல் வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடிட்டிங் பார்த்து ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது. தென் இதை போல் A to Z ஓகேங்களா, வெப்சைட் சம்மந்தமாக A to Z ஆல்ரவுண்டாக நம்ம வந்து கவர் அப் பண்ணிகிட்டு இருக்கோம். தென் உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தலைமை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சர்வீஸ் வந்து எடுத்துக்க முடியும். சரிங்களா? சரி, நம்ம இப்போ டாபிக்ல வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த டொமைனுக்கு தான் வந்து நம்ம வந்து 1000 பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணியிருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இப்போ இந்த இடத்த பாருங்கள். டொமைன் நேம் என்னன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த வெப்சைட்டுக்கு வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து 1000 பேக்லிங்க் வந்து நம்ம பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ 1000 பேக்லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம டொமைனுக்கான பேருக்கு தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இவங்க ஆல்ரெடி வந்து டொமைனுக்கான அத்தாரிட்டி வந்து அனதர் ஃப்ரீலான்சர் ஹையர் பண்ணி அவங்க வந்து ஒர்க்கு முடிச்சுட்டு இருப்பாங்க போல். ஓகேங்களா? பட் ஆனால் டொமைன் ரேட்டிங்கில் வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாதால நம்மக்கிட்ட வந்து கோலிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக டொமைனுக்கான ரேட்டிங்காக அதாவது வேலை செய்ய சொன்னாங்க. ஸோ நம்ம அது ஃபர்தராக வந்து முடிச்சு கொடுத்துரும். வித்தின் 3 டேஸில் வந்து நம்ம ஒர்க்கை முடிச்சு கொடுத்துருக்கோம். சரிங்களா? அது இல்லாமல் ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம வந்து ஃபார் டேவுக்கு இன்னைக்கு ரேஞ்சுக்கு 1 lakh பேக்லிங்க் என்னால் பில்டு பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபார் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் உங்களுக்கு 10,000 பேக்லிங்க்ன்ற விதத்தில் அப்டேட் ஆகும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்மளுடைய ஒர்க்குங்க வந்து இன்னைக்கு ரேஞ்சுக்கு நம்மகிட்ட இருக்குது. தென் உங்களுக்கு யாருக்காச்சும் 1 lakh பேக்லிங்க் தேவைப்படுது அப்படின்னா 1 lakh பேக்லிங்க் என்னால் வித்தின் 1 டேவில் வந்து பில்டு பண்ணி முடிச்சிட முடியும். உங்களுக்கு 2 டேஸில் 10,000 பேக்லிங்க்ன்ற விதத்தில் அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் அல்லது 3 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து உங்களுக்கு பேக்லிங்க்ன்றது கவுண்டனிங் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இன்டெக்ஸிங்கிறது ஒன்று நடக்கும். அதுபோல தான் இருக்குது. நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணி 3 டேஸில் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பில்டு பண்ணி ரிப்போர்ட்டும் கொடுத்துட்டோம். இன்க்ளூட் அவருக்கு ஷமரேஷ்லையுமே அப்டேட் ஆகிடுச்சு, ஏகிராஃப்லையுமே அப்டேட் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு நம்மளோட ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது கமெண்ட் பேக்லிங்க். சரிங்களா? தென் அது இல்லாமல் உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த போல் கெஸ்ட் பூஸ்ட்டாக போடணுமா அதுவும் பண்ணி கொடுத்துருக்கோம். பேக்லிங்க்ல 2.0 வேணும் அதுவும் பண்ணி கொடுத்துருக்கோம். 401, 301. தென் ஸ்பேம் ஸ்கோர் உங்கள் வெப்சைட் இருக்கா, ஸ்பேம் ஸ்கோர் குறைக்கிறதுக்காக பேக்லிங்க் பில்டு பண்ணணுமா அது எல்லாமே ஓகேங்களா ஆல்ரவுண்டராக நம்ம வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டொமைன் பேருக்கு தான் 1000 பேக்லிங்க்குமே வந்து பில்டு பண்ணியிருக்கோம். இதில் வந்து டொமைன் பேரில் கீவேர்டு அட்டாச் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ண பிறகு பேக் அண்டில் இவ்வளோ கீவேர்ட்ஸ் இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் உங்களோட வெப்சைட்டில். சரிங்களா? ஸோ இதில் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கீவேர்ட்ஸை ப்ளே பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த வந்து பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் ஒரு கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணுறேன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்க்கு பின்னாடி நம்ம வந்து பேக் அண்டில் அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் தான் அது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு டாட்டையுமே கிளிக் பண்ண அதனுடைய கீவேர்ட் லிஸ்ட் நமக்கு வந்து ஷோ பண்ணிக்கிட்டே இருக்கும். தெரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரே சிங்கிள் பேஜில் கொண்டு வர முடியாது. புரியுதுங்களா? ஸோ ஒரு கீவேர்ட்ஸ் எடுத்து நம்ம பேக் லிங்க்குக்காக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ கீவேர்ட்ஸ் பேக் அண்டில் நம்ம அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ணுறது இது பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். தென் அடுத்ததாக இப்போ ஷம்ரஷ் ரிப்போர்ட் என்னால் வந்து காட்ட முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து ப்ரீமியம் டூல் வேணும். சரிங்களா? ஸோ நம்ம ஃபோன்லேருந்து பார்க்கறதால நான் வந்து ஏகிராஃப் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். தென் டொமைன் நேம் இந்த இடத்த உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் ஆல்மோஸ்ட் எல்லாமே டொமைனுக்கான பேருக்கு நம்ம வந்து வேலை செஞ்சுருக்கோம். தென் 1000 பேக்லிங்க்கு தான் நம்ம வந்து வேலை செஞ்சோன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த இடத்த உங்களுக்கு பார்க்கும்போது தெளிவாக தெரியும். 893 பேக்லிங்க் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம அதாவது ஒர்க் பண்ணதில் அப்டேட் ஆகிருக்கு. அதில் லிங்க்டு வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 390 வெப்சைட். சரிங்களா? தென் ஆல்மோஸ்ட் வந்து டொமைனுக்கான ரேட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 32 இருக்குது. இந்த 32ன்றது அது ஆல்ரெடி இருந்தது தான். ஓகேங்களா? பட் ஆனால் பேக்லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபார் 20-25 தான் இருந்தது. சரிங்களா? ஏன்னா டொமைனுக்கான அத்தாரிட்டிக்காக வேலை செய்யும்போது டொமைன் ரேட்டிங் அவங்க வந்து ஏற்றிருக்காங்க. சரிங்களா? ஸோ நாம் வந்து வேலை செஞ்சதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்லிங்க்காக மட்டும்தான் வேலை செஞ்சுருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த இடத்த பேக்லிங்க் வைஸ் பார்த்தீங்கன்னா 893 பேக்லிங்க் வித்தின் 3 டேஸில் வந்து அப்டேட் ஆயிருக்கு. தென் லிங்க்டு வெப்சைட்டுமே வந்து பார்க்கலாம். அந்த வெப்சைட்டுக்கு வந்து எவ்வளோ டொமைன் ரேட்டிங் இருக்குன்றது 94, 14, 25, 88, 82, 40, 75 இது போல் நல்லாவே வந்து குவாலிட்டியாக இருக்கக்கூடிய வெப்சைட்டில் தான் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்து எல்லா பேக்லிங்க்குமே வந்து எல்லாமே மிக்சடாக தான் நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சும்மா பேருக்குன்னு வந்து இடத்தங்க ஒருத்தர் நம்ம வந்து பண்ணுறது கிடையாது. ஏன்னா வந்து ஒவ்வொரு வெப்சைட்லேருந்து நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணுறோம் அப்படின்னா அது உங்களுக்கு பெனிஃபிட்ஸாக இருக்கணும். இன்க்ளூட் அதே போல் ரிப்பீட்டட் ஆகாத கூட தான் நான் வந்து பார்த்துப்பேன். சரிங்களா? அது இல்லாமல் இன்றைக்கி ரேஞ்சுக்கு என்னோடய வெப்சைட்டுக்கு 1 lakh பேக்லிங்க் நான் வந்து பில்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் 1 டேவில். அதில் ஆல்மோஸ்ட் 10,000 பேக்லிங்க்கு 2 டேஸில் அப்டேட் ஆகிடுச்சு. சரிங்களா? அப்போ எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் இன்டெக்ஸிங் நம்மளுக்கு வந்து பேக் அண்டில் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். நீங்கள் இது ஏன்னா சொல்கிறேன் அப்படின்னா
வெறும் 4000 வெப்சைட் வச்சுட்டு 4 லட்சம் பேக்லிங்க் பில்டு பண்ண முடியுமானா பண்ண முடியும். ஆனால் நாம வந்து அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட 20,000 வெப்சைட்லேருந்து 1 லட்சம் பேக்லிங்க் பில்டு பண்ணியிருக்கேன். அப்படின்னும் போது வெப்சைட்டோட லிஸ்ட்டு தான் அங்கே மெயின் ரோலாக ப்ளே பண்ணும். அதே போல் தான் இங்கே வந்து 1000 பேக்லிங்க்கு ஆல்மோஸ்ட் வந்து 400 வெப்சைட்டில் ஆல்மோஸ்ட் இங்கே கிட்டத்தட்ட வந்துடுச்சு. ஏன்னா வந்து ஒரு 100 பேக்லிங்க் இருக்கு இல்லையா? ஸோ அதை ஆவரேஜ் பண்ணி கணக்கு பண்ணும்போது 400லேருந்து 450 வெப்சைட் வருது. தென் ஒரு வெப்சைட்லேருந்து எவ்வளோ பேக்லிங்க் எடுக்கலாம் அப்படின்லாம் ஒரு கணக்கு இருக்குது சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் 6லேருந்து 10 பேக்லிங்க் வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும் அசால்ட்டாக ஒரு வெப்சைட்டில் இருந்து. பட் ஆனால் நாம் வந்து பேக்லிங்க் பில்டு பண்ணுறோம். நீங்கள் எவ்வளோ பேக்லிங்க்ஸ் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் நண்பா உங்களோட வெப்சைட் வந்து லிஸ்ட் வந்து அதிகமாக வரும். புரியுதுங்களா? தென் இப்போ நீங்கள் வந்து மினிமமாக 1000 பேக்லிங்க்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக 2 கீவேர்ட்ஸ் 2 யூஆர்எல் வந்து அலோவ் பண்ணலாம். ஓகேங்களா? 2 கீவேர்ட்ஸ் கொடுத்து 2 யூஆர்எல் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கீவேர்ட்ஸ்க்கு வந்து வேலை செஞ்சு கொடுப்பேன். இல்லை அப்படின்னா நீங்கள் பேசிக்காக டெஸ்டிங் தான் பார்க்கணும். அதாவது நான் ஒர்க் பண்ணி கொடுக்குறது உண்மைக்குமே ஷம்ரஷில் அப்டேட் ஆகுது, ஏகிராஃபில் அப்டேட் ஆகுதான்னு ஒரு டவுட் இருக்குது, சந்தேகம் இருக்குது அப்படின்னா 1000 பேக்லிங்க் கொடுங்க. 1000 பேக்லிங்க்கு உங்கள் டொமைன் பேருக்கு, அதாவது உங்கள் டொமைன் பேரில் நீங்கள் எந்த டொமைன் கொடுத்தாலும் சரி, இல்லை என்னோட வெப்சைட்டுக்கே நீங்கள் இதுக்கு பில்டு பண்ணுங்கள், நான் இதில் கவுண்டிங் பண்ணிக்கிறேன் அப்டேட் ஆன பிறகு அப்படின்னு சொன்னாலுமே சரி. தென் செக்கிங் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 1000 ரூபா கொடுத்து பே பண்ணுறது மூலிமா வித்தின் 3 டேஸில் அது அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 100% எல்லாத்துலேயும் அப்டேட் ஆன பிறகு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் அனதர் ஆர்டர்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? தென் இது போல் நம்மக்கிட்ட மோர் தென் எல்லாருமே 10,000 பேக்லிங்க் 30K அது போல் மந்த் அண்ட் மந்த் பில்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க. மந்த் அண்ட் மந்த்னா மந்த்லி பேக்கேஜ் 35,000 கொடுத்து பே பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மொத்தத்துக்கும் 15,000லேருந்து 20,000 பேக்லிங்க் வரைக்கும் நம்ம வந்து பில்டு பண்ணிகிட்டு இருப்போம். ஓகேங்களா? அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க போடக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே சரி அப்பப்போ ஈவனாக 100 பேக்லிங்க் 200 பேக்லிங்க்னு சொல்லிட்டு நம்ம பில்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இது போல் மந்த்லி எஸ்இஓ சர்வீஸுமே நம்ம வந்துக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதுவுமே வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? தென் அடுத்ததாக இப்போ வந்து ஷம்ரஷ் மோஸ்க்கான ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு வந்து காமிச்சிடறேன். தென் இந்த இடத்த மோஸ்க்கான ரிப்போர்ட் பார்க்கலாம். டொமைனுக்கான யூஆர்எல் மேலே பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும் நான் நினைக்கிறேன். தென் டொமைனுக்கான அத்தாரிட்டியை ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 56 வந்து இருக்குது. ஓகே, நல்ல ஒரு பொசிஷன், நல்ல ஒரு வேல்யூ. ஓகேங்களா? டொமைனுக்கான அத்தாரிட்டி 50க்கு மேலே இருந்தாலே அவங்க கரெக்டாக வேலை செஞ்சால் மட்டும் போதுக்கு. சீரியஸாக சொல்கிறேன். டொமைனுக்கான அத்தாரிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ட்ரஸ்டபுள்னு வச்சுக்கலாம். நீங்கள் அதாவது நீங்கள் எங்கிட்ட இப்போ எங்கிட்ட ஒரு ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்கன்னா இவர்கிட்ட கொடுத்தா நல்லா பண்ணி கொடுத்துருவார்ப்பா. எப்படி நல்லா பண்ணி கொடுத்துருவார்ப்பா. இது போல் உங்கள் டொமைனுக்கான அத்தாரிட்டி 15% மேலே இருக்குது அப்படின்னாலே, அதாவது 50க்கு மேலே இருக்குனாவே நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் கூகுள் வந்து ட்ரஸ்டபுளாக இருக்குன்ற மாதிரி பாட் வந்து அத்தாரிட்டியாக உங்களுக்கு வந்து சைட் வந்து க்ரோலிங் பண்ணும். அதே போல் ரேங்கிங்கில் பொசிஷனை கொண்டு போய் நிறுத்தும். ஓகேங்களா? தென் இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்லாம் லேர்ன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் நண்பா. சும்மா நான் பேருக்கு எடுத்தவங்க ஊற்றலாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அது போல் நான் சொல்லிட்டு இருக்கேன். தென் அதே போல் குவாலிட்டி பேக்லிங்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 1000 பேக்லிங்க் பில்டு பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1000த்துலேயுமே வந்து இங்கே 2000த்தில் 1000 பேக்லிங்க் நம்ம பில்டு பண்ணதான். ஏன்னா இவங்க வந்து ஆல்ரெடி டொமைனுக்கான அத்தாரிட்டிக்காக வேலை செஞ்சிருக்கும் போது அவங்க வந்து ஆல்ரெடி வேலை செஞ்சுருந்தாங்க. தென் ஸ்பேம் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 1% இருக்குது. தென் ஆஃப் பேஜ் அத்தாரிட்டி அண்ட் ஆஃப் பேஜ் எஸ்யூ ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் இது ஆஃப் பேஜ் எஸ்யூ ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் நாம தான் பண்ணது. ஓகேங்களா? 50 வந்ததுக்கான காரணமே நாம தான். சரிங்களா? ஆல்மோஸ்ட் 22 தான் இருந்தது. பேக்லிங்க் பில்டு பண்ண பிறகு இவ்வளோ ஏறி இருக்குது. சரிங்களா? தென் பேக்லிங்ஸ் நார்மல் பேக்லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11,000 பேக்லிங்க் இருக்குது. நண்பா நல்லா புரிஞ்சுக்கணும். ஏகிராஃபில் வரக்கூடிய பேக்லிங்ஸ் வந்து இது தனி. ஓகேங்களா? இதில் ஒர்க் ஆகக்கூடிய பேக்லிங்ஸ் தனி. ஓகேங்களா? அதே போல் மோஸ்ட்டில் அப்டேட் ஆகக்கூடிய இந்த பேக்லிங்க் தனி. ஓகேங்களா? தென் அதே போல் ஷம்ரஷில் அப்டேட் ஆகக்கூடிய பேக்லிங்க் தனி. இது எல்லாமே தனித்தனி ரிப்போர்ட்டு. யாரும் வந்து ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணாதீங்க. சரிங்களா? தென் நிறைய பேர் வந்து ஷம்ரஷில் போய்ட்டு உங்கள் வெப்சைட்டுக்கான அத்தாரிட்டி ஸ்கோர் அதாவது செக் பண்ணுவாங்க. இப்போ என்னோட வெப்சைட் சொல்கிறேன் அப்படின்னா என்னோட வெப்சைட் நேம் வந்து mrfull.com அப்படின்னா நீங்கள் போய் ஷம்ரஷில் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு ஷம்ரஷில் வந்து ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே மோஸ்ட்க்கு ஒர்க் பண்ணக்கூடியது தனி. அதே போல் ஏகிராஃப்க்குன்னு ஒர்க் பண்ணுறோம்னா அதுக்கு தனி. அதே போல் ஷம்ரஷுக்காக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தனி. சரிங்களா? இங்கே எல்லாமே தனித்தனியாக தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஆனால் நான் ஒர்க் பண்ணக்கூடிய பேக்லிங்க் பொறுத்த வரைக்கும் 3த்துக்குமே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி தான் நான் வேலை செய்வேன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஷம்ரஷில் அப்டேட் ஆகும், ஏகிராஃப்லையும் அப்டேட் ஆகும், மோஸ்ட்லியுமே அப்டேட் ஆகும். ஏன்னா நான் வந்து எதில் ஒர்க் பண்ணாலுமே ஒன்றுத்தில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சரில் ஸ்பேம் ஸ்கோர் ஆகிடும் உங்களோட டொமைனுக்கு. சரிங்களா? ஸோ அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஈவனாக தான் ஸ்ப்ரெட் பண்ணி வேலை செய்வேன். சரிங்களா? தென் உங்களுக்கு இது போல் ஹை குவாலிட்டியில் பேக்லிங்க் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணி சர்வீஸ்ன்றது ஒன்று எடுத்துக்க முடியும். அதே போல் இப்போ டொமைனுக்கான அத்தாரிட்டி இப்போ
56 இருக்கு இல்லையா? இதில இப்ப நாம வேலை செஞ்ச பிறகு ஆல்மோஸ்ட் 1ஓ 2ஓ ஏறி இருக்கு. சரிங்களா? ஸோ அதுவுமே அந்த அத்தாரிட்டி ஹிஸ்டரி வந்து நீங்க பார்க்கலாம். கிராஃப் சார்ட்ன்னு அதாவது சார்ட் பேட்டர்ன் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா தெரியும். ஆவரேஜ் 58ல இருக்கு. 58லேருந்து அகைன் கோர் அப்டேட் வந்த பிறகு பலவிதமான அடி ஓகேங்களா? 1, 2ல பலவிதமான அடி விழுந்து தென் அதுக்கப்புறம் இப்போ அகைன் நாம பேக்லிங்க் பில்ட் பண்ண பிறகு சம் பர்சன்டேஜ் புஷ் ஆயிருக்கு. தெரியுதுங்களா? தென் இங்க வந்து பார்த்தா உங்களுக்கு தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன். ஆவரேஜ் 2025 4வது மாசம் அதேபோல 5வது மாசத்துல பார்த்தீங்கன்னா 55லேருந்து 56 அதாவது 1 பாயிண்ட் வந்து ஏறி இருக்கு. சரிங்களா? எப்பயுமே டொமைனுக்கான அத்தாரிட்டி பொறுத்த வரைக்கும் எப்பயுமே 30 அதாவது 1லேருந்து 35 வரைக்கும் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. சரிங்களா? அதுவே 35லேருந்து 50 இந்த 50லாம் வந்துடுச்சுன்னா வச்சுங்களேன், ஒவ்வொன்றும் ஏற்றுறதுக்கு 1000லேருந்து 10,000 பேக்லிங்க் பில்டு பண்ணால் தான் ஏறுமே. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒர்க் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். தென் அதே போல் 60லாம் கிராஸ் பண்ணிடுச்சு அப்படி சொன்னால் உங்களோட டொமைனே வந்து ரொம்ப ப்ரீமியம் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போயிடும். ஓகேங்களா? பட் ஆனால் நீங்கள் குவாலிட்டியாக வந்து ஒர்க் பண்ணணும். தென் பேருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஏஐ வந்து எவ்வளோ டூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணுறன்ற பேரில் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டொமைன் வந்து கூகுள் ஃபெனாலிட்டிக்குள்ளே கொண்டு போயிடாதீங்க. சரிங்களா? தென் சரி இப்போ ஃபைனலாக உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கும். ப்ரோ பேக்லிங்க்னு பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களே, நான் ஒரு பிகினர், இவ்வளோ நேரம் எனக்கு பேக்லிங்க்னா என்னன்னே தெரியாது. ஏதோ ஒரு ரீசனுக்காக உங்கள் வீடியோ கிளிக் பண்ணி நான் பார்த்துட்டேன். பட் ஆனால் பேக்லிங்கோட இம்பார்ட்டன்ட் என்னன்னு எனக்கு தெரியாது. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்க அப்படின்னா, நண்பா கூகுள் பொறுத்த வரைக்கும் 3 மந்த்துக்கு ஒன்ஸ் அப்படின்னா 6 மந்த்துக்கு ஒன்ஸ் கம்பல்சரி 6 மந்த்துக்கு ஒன்ஸ் பார் இயருக்கு 2 கோர் அப்டேட் ஆச்சு மினிமமாக விட்டுருவாங்க. சரிங்களா? கோர் அப்டேட் விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கரெக்டாக வேலை செஞ்சாலும் சரி, அப்படி வேலை செய்யாமல் போயிருந்தாலும் சரி, அதாவது ஆக்டிவாக இருக்கிற யூசர்ஸ்க்கும் ஆக்டிவாக இல்லாத யூசர்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு டைம் தெரியாமல் ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து கூகுளில் ரேங்க் பண்ணியிருப்பீங்க நம்பர் 1 பேஜஸில். சரிங்களா? ஸோ அந்த ஆர்டிகல்ஸ் வந்து சடனாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோர் அப்டேட் வரும்போது பொசிஷன் வந்து இறக்கிடுவாங்க. டாப் 10க்குள்ளே எங்கே வேணால் ரேங்க் ஆகிருப்பேன். திடீர்னு பார்த்தா அந்த பேஜஸ்க்குள்ளே இருக்காது யூஆர்எல். திடீர்னு வந்து 10வது பேஜ் இருக்கும், 20வது பேஜ் இருக்கும். இது போல் சடனாக வந்து பேஜ் வந்து நமக்கு வந்து பொசிஷன் மாறி போயிடும். அதே போல் கீழே இருந்தவங்களாம் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 நம்பர் 2 அந்த பொசிஷனுக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் இங்கே வந்து டாப் 10க்குள்ளே ரேங்க் ஆகக்கூடியங்க யாருமே சரி எப்படி சொல்கிறது ஓப்பனாக சொல்ல போயாச்சு அப்படின்னா, அவங்க எல்லாருமே டொமைனுக்கான ஏஜ் மோர் தேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 வருஷத்துலேருந்து 25 வருஷமாக இருக்கும். அதே போல் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் 1 மில்லியன் பேக்லிங்க்ன்ற விதத்தில் அவங்க வந்து பில்டு பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க நம்பர் அதாவது உங்களுக்கு டவுட்டாக இருக்கா, நீ போய் டொமைனில் எந்த கீவேர்ட்ஸ் வேணால் ரேண்டமாக எடுத்து செக் பண்ணி பாரு. டாப் 10க்குள்ளே வர ரிசல்ட்டில் எல்லாத்துக்குமே பேக்லிங்க் வைஸ் நீ செக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். யார் எடுத்தாலும் 10 லட்சம் பேக்லிங்க் 20 லட்சம் பேக்லிங்க்னு அவங்க பில்டு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து பொசிஷனில் கன் மாதிரி இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் நம்ம வந்து ஒரு 1000 பேக்லிங்க் நீங்கள் காசு கொடுத்து பில்டு பண்ணுங்க அப்படின்னா இங்கே வந்து ஃப்ரீயாக கிடைச்சா போதுன்றதான் நீங்கள் பார்க்குறீங்களே தவிர பேக் எண்டில் வந்து எதுவுமே இங்கே வந்து ஃப்ரீன்றதில் தெரிஞ்சுக்கிங்க. இப்போ நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து நானாக கொடுக்குறதா உங்களுக்கு. ஓகேங்களா? நீ பேக்லிங்கை பில்டு பண்ணால் தான் வந்து ரேங்க் ஆகும் கூகுளில், கோர் அப்டேட் வந்து அவங்க சைடு அதிலேருந்து தப்பிச்சிரும் அப்படின்றத சொல்கிறதெல்லாம் அது நானாக தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீ பேக்லிங்க் பில்டு பண்ணான்னா பண்ணலாம். ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுறவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் ஓப்பனாக நான் சொல்கிறேன், யாரும் சொல்லவே மாட்டாங்க. இன்க்ளூடு நீ நார்மலாக ஃப்ரீ தீம்ஸில் ஒர்க் பண்ணுறியா, தயவு செஞ்சு ப்ரீமியம் தீம்ஸில் வந்து கன்வெர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோ, சைட்டை வந்து மைக்ரேட் பண்ணிக்க. ரீசன் என்ன அப்படின்னா ஃப்ரீயோட ப்ரீமியமில் தான் ரொம்பவே எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதே போல் கோர் அப்டேட் வருது அப்படின்னும் போது அதுக்கு தகுந்த போல் தீம்ஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது போல் நிறைய ரீசன் வந்து இருக்குது. தென் எப்படி சொல்கிறது, நீங்கள் கரெக்டாக ஒவ்வொரு ஆர்டிகளுக்கும் நீங்கள் பேஜஸாக ஒர்க் பண்ணாலும் சரி, கேட்டகரி லிஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை கண்ட்ரி பேஸ் பண்ணி ஒவ்வொரு அதாவது டிஸ்ட்ரிக்ட் பேஸ் பண்ணி சப்டொமைனாக நீங்கள் மெயின் டொமைன் விட்டுட்டு சப்டொமைனில் கிரியேட் பண்ணி வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் எப்படி வேலை செஞ்சாலும் நம்மக்கிட்ட பேக்லிங்க் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து சர்வீஸ் வந்து எடுத்துக்க முடியும். தென் நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்னு ஸ்டார்டிங்காக சொல்லிட்டேன். கனெக்ட் ரேட்டிங் சர்வீஸ், பேக்லிங்க் சர்வீஸ், டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங், தென் இது போல் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் இருக்குது. தென் கால் பண்ணி ஒன் டைம் கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவை அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். முக்கியமாக AdSense அப்ரூவல் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஆட் மேனேஜர் அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். தென் அது போக ஐசிபிசி ஆர்டிகல் கொடுத்துட்ருக்கோம். இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி உங்களுக்கு டயர் 1 கண்டென்ட் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தென் இது போக ஐசிபிசி கீவேர்ட் லிஸ்ட் வேணுமா அதுவுமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். தென் ஃபுல் அண்ட் ஃபுல் சைட் ஆடிட்டிங் பார்த்து ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதுவுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? தென் ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் சந்தேகம் இருக்குது அப்படின்னா ரொம்பலாம் யோசிக்காதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கால் பண்ணுறீங்க, டவுட்டு கிளியர் பண்ணுறீங்க, அவ்வளோதான். முக்கியமாக ஆன்லைனில் வந்து மணி மேக் பண்ணணும்னு நினச்ச என்னோடய வீடியோஸ் வந்து இப்போ இந்த டைமில் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையும் ஆன்லைனில் இருந்து மணின்றது மேக் பண்ண முடியும். அது கூகுள் AdSenseல ரொம்பவே ட்ரஸ்டபுளாக வந்து மணி மேக் பண்ண முடியும். அதான் சம்மந்தமாக கிட்டத்தட்ட 2000 வீடியோஸ் மேலே நான் போட்டிருக்கேன் நண்பா. செக் பண்ணி பாருங்கள். கூகுள் AdSense சம்மந்தமாக, கனெக்ட் ரேட்டிங் சம்மந்தமாக, பேக்லிங்க் சம்மந்தமாக எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.